ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்டாக்கு அப்படி செம்மையாக வேகமாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தோற்றத்தை இந்த ஸ்டாக் காமிச்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அப்போ இது என்ன ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கை எந்த லெவலில் பிடிச்சு போடலாங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உபரியாக தேவையில்லாமல் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது செய்யலாமே நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது அகாடமிக் அவேர்னஸாக வந்துட்டுருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் படம். அப்போ எதுக்காக 10K 15Kன்னா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ செட் 10 to 15K. இதுவே போதுமானது. இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை. அப்படி தான் இங்கே உள்ள பேசிக் டிசைனு. அதே போல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள இன்னொரு சேஃபஸ்ட்டு கண்டிஷன். எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 1 மினிட்டில் பண்ணக்கூடிய ஸ்கால்பிங் மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு ஒரு ஸ்டெப் பெருசாக வேணும் அப்படின்னு நம்ம ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் விஐபி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாடரேட் லெவலில் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர்லாம் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். வேறஸ் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே, பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளவுதான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணாமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் நல்ல வாய்ப்புங்கிறது திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளை வாங்கி ஹோல்டு பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியும் ஈக்குவலாக நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னோம் இல்லையா, ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டாக் பட்டை கிளப்பி போயிட்டுருக்கு. அந்த ஸ்டாக் ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி தான். ஸோ அந்த ஸ்டாக்கோட பேர் ஏவியன்ஸ் பயோமெடிக்கல்ஸ் லிமிடெட், AVIENCE, ரிப்பீட், AVIENCE, ஏவியன்ஸ் பயோமெடிக்கல் லிமிடெட். இந்த ஸ்டாக் பட்டையை கிளப்புது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆரம்பித்த முதல் நாளே அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ஐபிஓ ரீசெண்டாக வந்தது. இந்த ஐபிஓ ப்ரைஸ் 208, ஆனால் லிஸ்டிங் ஆனது 414.95, 415 ரூபா கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி அப்படியே அந்த முதலீட்டை அப்படியே கொடுத்துருக்கு. இது எப்படின்னு சொன்னோம்னா யூடியூப் காரப் செக் பண்ணுவான்.
அப்ஜெக்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ணுறது வந்து மெயின்லி வந்து மெடிக்கல் கன்சியூமபிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்விட்ரோ டயக்னோசிஸ், எனக்கு தெரியல இதை பற்றி, இந்த மெடிக்கல் ஃபீல்டு தான் சொல்லணும். இன்விட்ரோ டயக்னோசிஸ் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட், ஹெச்ஐவி அண்டு மலேரியா, டெங்கு இதுக்கான டயக்னோஸ்டிக் கிட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒன்று B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், இன்னொன்று B2G. B2Gங்கிறது ரொம்ப ரேர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ கண்டினியூஸாக எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஸ்டேபிள் ஆர்டர்ஸ் இருக்குன்றது நமக்கு புரியுது, ஏன்னா கவர்மெண்ட்டோடு இருக்கிறதுனால. அண்ட் இந்த கம்பெனியோட ஒரு ரீசெண்டாக வந்தது தானே 3 இயர்ஸ்க்கு CAGR பார்த்தோம்னா 41.73% இருக்குது. அதுவும் அப்ரிஷியபிள் தான். அண்ட் இவங்களோட இன்கம் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 போன வருஷம் வந்து 45.24 crores இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 7.23 crores கம்மி தான், பட் அப்ரிஷியபிள். அண்ட் இவங்களுடைய ROCE அண்டு ROI அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே 49 அப்படி இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து டேட்டா எடுத்து பார்க்கும்போது ROCE வந்து 21.1% அண்ட் ROI 25.3% இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து 34. நான் சொல்லுவேன் இல்லையா, 1 to 10, 10 to 20, 20 to 25, 25க்கு மேலே அப்படி பறக்கிற மாதிரி ஸ்டாக்னு சொல்லி இது 34 இருக்குது. 34னா இந்த ஸ்டாக் வந்து சீம்ஸ் டு பி ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னு புரியுது. ஸோ இந்த இந்த கம்பெனியை பார்த்தா ரொம்ப ஸ்மால் கேப் தான், 195 crores தான் இங்கே கேபிட்டல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் வந்து ரீசெண்டாக நல்லா போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கை ஒன் கேன் கன்சிடர் அப்படிங்கிற என்னுடைய வார்த்தை. ஸோ என்னோடய வெர்டிக்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அதெல்லாம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே தனிப்பட்ட பார்வை, தனிப்பட்ட அனாலிசிஸ், பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இந்த சேனலில் போடுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் திரும்ப நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை பெரிய லெவலில் வேணும்னு பெரிய பிளேயருக்கு வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷன் இது எல்லாருக்கும் பொருந்தாது. ரீட்டைல் பீப்புளுக்கு நிச்சயமாக சூட்டபுளாக இருக்காது. அவங்களுக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் VIP அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.